Cams எல்லாம் connected message போட்டுருங்க. We'll start in the 1-2 minute. Special call. I'm always excited about this special call. Rules, regulations எதுவும் கிடையாது. நம்ம பண்றது தான் கால் அந்த மாதிரி. பட் வந்து அவ்வளோ இருக்கு இந்த பிசினஸ்ல வந்து ஆஃப்டர் so many years அவ்வளோ இருக்கு. அதை வந்து சொல்ற ஒரு சூப்பரான கால் இந்த ஒர்க் ஷாப். ஐ லவ் டூயிங் திஸ் ஒர்க் ஷாப். ஸோ எல்லாரும் வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டுருங்க. உங்களோட புது பார்ட்னர்ஸ் கனெக்ட் ஆனாங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்களே மல்டிபிள் டைம்ஸ் அட்டன் பண்றது தப்பு கிடையாது. பட் உங்க புது பார்ட்னர்ஸ் அட்டன் பண்ணாங்கன்னா நத்திங் லைக் தட். தே லேர்ன் அ லாட். ஆரம்பிக்கலாமா? சரி, வில் ஸ்டார்ட். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம்? சரி, குட். யாரோ ஒருத்தர் நான் கோவர்ஸ் பண்ணணுமே இப்போ. யாரோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சிரஞ்சீவி, உங்களை நான் கோவர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா யூ லெட் மீ நோ. சரி, ஸோ வெல்கம். நான் தான் ஐ வாஸ் திங்கிங், ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பிஸ்னஸே ரெண்டு கண்ணு தான், ரைட்? ஒரு கண்ணு வந்து என் வாய்ஸ் கிளியரா கேக்குதுல்ல சிரஞ்சீவி? சிருமா Yes, can clear can. கேக்குது இல்லையா? ஆஹா, தெரியுதுண்ணா. யா, ஸோ வந்து ஓகே ஓகே. கேம் லைட்டிங்லாம் ஓகேவா? Pakka can. சரி, ஸோ வந்து நம்ம பிஸ்னஸே வந்து ரெண்டே ரெண்டு கண்ணு தான். ரெண்டே ரெண்டு ஒர்க் இந்த பிஸ்னஸ்ல. இன்ஃபேக்ட் மலேசியாலெல்லாம் SSS சொல்லுவாங்க. SSS, செல்லிங், ஸ்பான்சரிங், சர்வீசிங். செல்லிங், ஸ்பான்சரிங், சர்வீசிங். ஸ்பான்சரிங் டீம் பில்டிங், செல்லிங் கிளைண்ட்ஸ், கிளைண்ட்டுக்கும் நம்ம டவுன்லைனுக்கும் சர்வீஸ் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். அவ்வளோதான். செல்லிங், ஸ்பான்சரிங், சர்வீசிங், SSS. ரைட்டா? அகிலா காஃபி கொடுத்துட்டாங்க. சரி,
ஸோ இதுதான் பிஸ்னஸ், ரைட்டா? இதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா வச்சுக்கோங்க. இதை வந்து காம்ப்ளிகேட்டே பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட நம்பர் ஒன், இந்த நம்மளோட எவ்ரி ஒர்க் யூ டூ ஃபார் திஸ் பிஸ்னஸ் உங்களை எங்க கொண்டு போகணும் அப்படின்னா, ஒரு சைடு கிளைண்ட்டுக்கு ப்ராடக்ட் கொடுக்கணும். 10 பிவி, 20 பிவி, 30 பிவி, 100 பிவி, 300 பாயிண்ட்டுக்கு மேல டர்ன் ஓவர் பண்ற லெவலுக்கு ஒரு சைடு கிளைண்ட் பேஸ் ரெடி பண்ணணும், ரைட்டா? ஒரு சைடு லிங்க்னு ஒன்று போட்டாவே உங்க டீம்ல இருந்து 20 பேர் வர மாதிரி பிளான் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ உங்களோட 24 மணி நேரமும் உங்களோட ஒர்க், உங்களோட திங்கிங் ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். என் டீம்ல இருந்து 20 பேர் வராங்களா, என் டீம்ல இருந்து 20 பேர் வராங்களா, எனக்கு ஒரு 20-25 நல்ல கிளைண்ட்ஸ் இருக்காங்களா, டெய்லி 5 பிவி நான் ஆர்டர் எடுக்கிறேன்னா, ரைட்? ஒரு மாசத்துல 300 பிவிக்கு மேல நான் போறலாம். இவ்வளவுதான் இதுக்கான ப்ராசஸ். இப்போ இந்த ப்ராசஸ இது வந்து நான் சொல்றேனே, 200%, 300%, 400%, 500% ஒரு விஷயத்த கத்துக்கிறத விட உன் போன் இங்க தான் பாருங்க. ஆ பயங்கர சூடு சென்னை. சென்னை பயங்கர சூடு இல்ல, ஏசி போடுறேன், ஏசி இன்னும் அதான் ஆனாதான் பார்த்துட்டே இருக்கேன். பயங்கரமா அப்படியே பயங்கரமா நான் கத்துட்டு இருக்கேன். தப்பே கிடையாது. பட் எக்ஸிகியூஷன், நீங்க 300% கத்துக்கிறத விட 10% எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரை பண்றது, வேலை பார்க்கறது, பயத்தை ஃபேஸ் பண்றது, அந்த வேலையை, முக்கியமான வேலையை பெண்டிங் வைக்காம செய்யறது, டெய்லி டெய்லி டிசிப்ளின்டா பண்றது, ரைட்? ஒரு பொண்ணு 25 வயசுல ஐஏஎஸ் ஆயிருக்கு. ஒரு பொண்ணு 3 வருஷமா போனையே கையில டச் பண்ணலன்னு, என் மொபைல் போனை என் கையில நான் டச் பண்ணவே இல்லை 3 வருஷம் அப்படின்னு சொல்லுது. புக்கு ப்ரிப்பரேஷன் படிச்சு 3 வருஷத்துல ஐஏஎஸ் ஆயிடுச்சு, ரைட்? நான் இப்போ இதுக்கு மணாலி போனப்போ ஒரு பொண்ணு பார்த்தேன், ஓஜஸ்வினின்னு சொல்லிட்டு. ஆர்மி எக்ஸாம் கிளியர் பண்ணிடுச்சு. 9 மாசமா நான் ரூமை விட்டு வெளில வரலன்னு சொல்லுது. 9 மாசமா, ஆஃப்டர் 9 months நான் மணாலிக்கு வந்திருக்கேன் அப்படி சொல்லுது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க உங்க ரிசல்ட் வேணும்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், 1 வருஷம் 2 வருஷம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்ணாம நானும் ஆமே பண்றேன்னு சுத்தக்கூடாது, ரைட்டா? உங்களுக்கு இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ், யூ நீட் டு டேக் சம் ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ். பிரேக் பண்ணாம டிசிப்ளின்டா டெய்லி 2 மணி நேரம்னா 2 வருஷம் டெய்லி 2 மணி நேரம். ஒரு நாள் அப்படியே அப்ல இருக்குது, ஒரு நாள் டவுன்ல இருக்குது, ஒரு நாள் அப்ல இருக்குது, ஒரு நாள் அப்படி இல்ல, சரியா? ராயன் படத்துல எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல, என் மொக்க படம் அது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே, வீக் டே மார்னிங் அகிலாவை கூப்பிட்டு வா, நல்ல படம்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன். அகிலா காய்ச்சி காய்ச்சி காதலே ஊத்துறான். அசிங்கமா திட்டினா அகிலா, இது ஒரு படம்னு என்ன கூட்டு வந்திருக்கிறேன். சரி, அந்த ஓகே, நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணேன்னா, அவன் தம்பி சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப தனுஷ் கேட்பான், எப்படிடா சோறு தின்ன முடியுது உன்னால, பயமா இருக்குடா, எப்படிடா சோறு தின்ற நீ, சோறு எப்படிடா உள்ள போகுதுன்னு கேட்பான். உங்களை பத்தி எனக்கு தெரியல, எனக்கு இன்னைக்கும் இன்னைக்கும் ஈவன் டுடே நான் இந்த பிசினஸ்க்கான எஃபர்ட் பேசிக்ஸ் பண்றேன்னா, எனக்கு சோறு ஒரு மாதிரி சிக்கும். ஐ வில் நாட் பி கம்ஃபர்டபுள். எனக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், பல முறை பல மீட்டிங்ல பல விதமா சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து நம்ம பிசினஸோட பேசிக்ஸை நம்ம பார்க்கலன்னா, நான் வேலை பார்க்கலன்னா, ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். எனக்கு ஒரு மாதிரி சோக்கிங். எனக்கு இப்போ 40 வயசுக்கு மேல, பவுண்ட் எமரலுக்கு மேல இந்த சினாரியோ, அப்ப 25 வயசுல எப்படி இருந்திருப்பேன் நீங்களே யோசிச்சு பாத்துக்கங்க. Got it? சரி. சோ வந்து இந்த 2 கண்ணு, ஒரு 10-20 நல்ல கிளைண்ட், 10-20 நல்ல பார்ட்னர்ஸ், ரைட்டா? இன்னைக்கு வந்து நான் வந்து பார்ட்னர் ஒர்க் ஷாப் பண்றேன். சண்டே மார்னிங் கிளைண்ட்ஸ் ஒர்க் ஷாப் பண்றேன். நான் மறந்துட்டா கூட நீங்க ஞாபகப்படுத்துங்க, ரைட்டா?
ஸோ வந்து இது எதுவும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாம நம்ம பண்ணிடுவோம், ரைட்டா? சரி. இப்போ வந்து இன்ஃபேக்ட் தேங்க்ஸ் டு கார்த்திக் கேம் சொல்லிட்டு இருந்தாலும் நான் லேம்ப்ளேட்டர்ஸ் என்டையர் லேம்ப்ளேட்டர்ஸ்லயும் நான் வந்து நான் ஏதாவது எஸ்எம்டபிள்யூன்னு இதை லான்ச் பண்றேன். இன்னைக்கு பிளாட்டினம்ஸ் அப்பெல்லாம் மீட் பண்றோம். எல்லாரும் வராங்க இன்னைக்கு. எல்லாரும் வராங்க. ஸோ வந்து இன்னைக்கு நிறைய டிஸ்கஷன்லாம் இருக்க போகுது, ரைட்டா? பட் வந்து உங்களுக்கு நான் ஒரு கால் போட்டேன், நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்க காரணத்தினால ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன். கார்த்திக் காயத்ரி டீம்னா ஆல்ரெடி பண்ணுவீங்க. ஐ மீன் எதுவுமே புதுசு கிடையாது, எதுவுமே புதுசா அப்படியே அப்படியே கிரவுண்ட் பிரேக்கிங் ஐடியாலாம் கிடையாது. இந்த டைம்ல கரெக்டான டைம்ல கரெக்டான ஒரு ஐடியா, ரைட்டா? சரி, நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப் வைக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், யாரு பிசினஸ்க்குள்ள வந்தாலும் இல்ல வந்து வீடியோ பிளான் பார்த்துட்டு நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இதான் ஒர்க் ஃப்ரம் ஹோமோட லிங்க். இந்த லிங்க் தூக்கி உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க. உங்க குரூப்ல உங்க ஸ்டேட்டஸை பார்க்குற சில பேர், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடிட்டு இருக்க சில பேர் அந்த குரூப்புக்குள்ள வருவாங்க. உள்ள வந்தவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த வீடியோ பாருங்க, பூட் கேம்ப் அட்டன் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப். 10 பேர்கிட்ட வந்து நீங்க உங்களோட லிங்க், உங்களோட இந்த இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் லிங்கை வந்து உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்கன்னு ஒரு 10 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா சில பேர் வைப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க, ரைட்டா? ஆனா என்னன்னா, நீங்க வந்து நீங்க டிடிஎம் பண்றீங்க, பிளான் பாக்குறாங்க இல்லையா? பிளான் பார்த்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்டட்னு வராங்கல்ல, நான் வீடியோ பிளான் பார்த்துட்டேன் சார், அந்த வீடியோ பார்த்துட்டேன், நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், அப்படி வராங்கல்ல, வரவங்கள்ட்ட இதுதான் ப்ராசஸ்ன்னு சொன்னா செய்வாங்க. நீங்க பூட் கேம்ப் அட்டன் பண்ணணுமா? சரி, பூட் கேம்ப் வந்து 2வது ப்ராசஸ். பட் ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. அது என்ன ப்ராசஸ்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப் லிங்க் நீங்க உங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கணும். இதான் வந்து ப்ராசஸ். 2வது ப்ராசஸ் பூட் கேம்ப். அப்படி பண்ணுவாங்க. ஸோ அவங்க பூட் கேம்ப் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களோட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, இதுல ஒரு ஆஹ், சின்ன சேஞ்ச், பட் மேஜர் ரிசல்ட்ல மேஜர் டிஃபரன்ஸ் என்ன சதீஷ் அப்படின்னா, நீங்க இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவரால் 300 ஸ்பீட்ல கார்னர் எடுக்கவே முடியாது. அப்புறம் வந்து அந்த இன்ஜினியர்ட்ட சொல்லுவாரு, எனக்கு வந்து ஒரு 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 அந்த காத்த உள்ள விடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வந்து கார்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன தகரடப்பா மாதிரி. பட் அந்த தகரடப்பா பண்ற வேலை பெரிய வேலை. அதே மாதிரி லைஃப்ல பிசினஸ்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மள வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். நம்ம வந்து அந்த சின்ன விஷயத்த ரொம்ப இக்னோர் பண்ணுவோம், இதெல்லாம் அப்படி சொல்லி இக்னோர் பண்ணுவோம். பட் சின்ன விஷயம் தான் உங்களை கொண்டு போகும், ரைட்டா? சரி, அந்த சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப் கொடுக்குறபடி கொடுங்க, கொடுத்து வைக்க சொல்றது வைங்க. ஆனா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லாம கெட் 20 கான்டாக்ட்ஸ். கேளுங்க, 20 கான்டாக்ட் வேணும், குவாலிட்டியா 20 கான்டாக்ட் வேணும். நான் யாரையும் கம்பல் பண்ண போறது இல்ல. நான் ஃபோன் பண்ணி இன்ட்ரெஸ்டட்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறேன், ஓகேன்னா ஃபர்தரா ஹெல்ப் பண்ண போறேன், இல்லாட்டி தேர் இஸ் நோ ஆப்ளிகேஷன். கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னா வாத்தியார் நம்பர் கேளுங்க, ப்ரொஃபசர்ஸ் ஹெச்ஓடிஸ் நம்பர்ஸ் கேளுங்க. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அது கேட்கிறப்போ மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த டானிசன் சார் பூட் கேம்ப்ல சொல்லுவாரு, டான்சிங் இது பிங்க் எலிஃபேண்ட் நினைக்காதீங்க, பிங்க் எலிஃபேண்ட் யாரும் இங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. பிங்க் எலிஃபேண்ட நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னா கூட உங்க மைண்ட்ல பிங்க் எலிஃபேண்ட் வந்து நிக்கும். நினைக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நிறைய வந்து நிக்கும், கூட்டம் கூட்டமா பிங்க் எலிஃபேண்ட் வரும். அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட கேண்டிடேட்ஸ் கிட்ட குவாலிட்டியா, அம்பிஷியஸா லைஃப்ல முன்னேறணும்னு நினைக்கிற, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா தேடிட்டு இருக்கிற 20 கான்டாக்ட் தான். அப்படி கேளுங்க. ஒர்க் ஃப்ரம் இப்போ எனக்கு என்னன்னா, ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், கார்த்திக் தான் சொல்லிட்டு இருந்தாரு, ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வர போறாங்க. இப்போ அவரோட கான்டாக்ட்ஸ்ல சில குவாலிட்டி கான்டாக்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. நம்ம ஏன் அவங்கள மிஸ் பண்ணணும்? இது வந்து ஏஜ் ஓல்டு ப்ராக்டிஸ். நாங்க 2020 இது 2005, 2006, 2007, 2008 இப்போ கூட என்னோட கபோர்டை திறந்து காட்டினா பக்கமா கான்டாக்ட்ஸ் இருக்கும். எ- எல்லார்கிட்டயும் அப்ப மேனுவலா பிசினஸ் பிளான் காட்டுவோம் இல்லையா? அப்போ வந்து பேப்பரை கொடுத்து கான்டாக்ட் எழுதி கொடுங்கன்னு எழுதி வாங்குவோம்.
இன்ஃபேக்ட் அப்படி கான்டாக்ட் எழுதி வாங்கினவங்க தான் சரவண அனிதா, கார்த்திக், காயத்ரி, என்டையர் ஆர்கனைசேஷன். கோடிக்கணக்கில் டர்ன் நடந்துட்டு இருக்கு இயர்ஸ் டுகெதர். அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து மட்டும் சதீஷ் அகிலாக்கு வந்த கமிஷன் ப்ராஃபிட் இன் லாஸ்ட் 15 இயர்ஸ் கம்பேர், இன்கிரெடிபிள், ரைட்? பட் எவ்ரி திங் ஹேப்பன்ட் வித் தட் ரெஃபரல். லாங் டைமஸா என் கூட இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட் வரைக்கும் காட்டியிருக்கேன், நான் ஷீட் வரைக்கும் காட்டியிருக்கேன், ரைட்டா? சரி. ஸோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். இன்ஃபேக்ட் இப்போ அகிலா ஃபோன் வந்த பிறகு இப்போ நேற்று வந்து நான் ஒரு புது ஃப்ரண்ட் லைன் ரிஜிஸ்டர் பண்ணேன். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நான் லிஸ்ட் வாங்கி காட்டுறேன். இன்னும் அவர்கிட்ட நான் லிஸ்ட் வாங்கல. அவருக்கு சில மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ரிஜிஸ்டர் நேற்று நைட் தான் பண்ணேன். ஸோ இன்னைக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி லிஸ்ட் வாங்க போறேன் நான், ரைட்டா? அதுக்கு முன்னாடி நான் அகிலா ஃபோன் மட்டும் ரெடி ஆயிட்டேன். ஸோ தட் நம்ம வி கேன் கெட் இன் டு த ஒர்க் ஷாப். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு டீம் பில்டிங், டீம் பில்டிங்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டீம் பில்டிங்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன், அகிலா ஃபோன்ல இருந்து கனெக்ட் பண்ணிட்டு நான் என் போனை நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஏதாவது கனெக்டட் போட்டுட்டீங்களா? Recording. ஓகே இல்லையா? சரி, நான் என்ன பண்றேன் இப்போ வந்து இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஒரு 20 நம்பர்ஸ் வாங்க போறேன். அதுக்கப்புறம் சில கால்ஸ் பண்ணி காட்ட போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஆஹா இதுல ஹேண்ட் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்கும் அந்த டவுட்ஸ் இல்லையா? அப்புறம் ஏன் T20 லேட் ஆகுது? இல்ல, சரி, ஒன்றும் இது இல்லை, ப்ராப்ளம் இல்லை. இந்த T20, T30, T40 எல்லாம் மட்டும் ஒரு மாதிரி வெறி கொண்டு இறங்கிருங்க. அதுல தான் இந்த பிசினஸ் இருக்குன்னு முடிவானதுக்கு அப்புறம் அப்புறம் அதுல வச்சுக்கிட்டு பெண்டிங்ல வச்சுட்டு இருக்க கூடாது. அண்ட் இன்னொன்னு சொல்லட்டுமா, பீப்புள் ஆர் லுக்கிங், பிக் டைம் பீப்புள் ஆர் லுக்கிங். இந்த பையன் ஒரு கோல்டு கால், என்னோட ட்ரிப்ல ஹம்தா பாஸ்ல ஒரு கோல்டு கால். அவன் என்ன பயங்கர ஃபாலோ. சார் என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன பிசினஸ் பண்றீங்க? அப்புறம் வீடியோ பிளான் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் பயங்கர ஃபாலோ. நானும் மெட்டீரியல் கொடுத்துட்டே இருக்கேன். இதை முடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சார் முடிச்சிட்டேன். இது நம்பர் பிஸி. நான் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுறேன். போட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு இமீடியட்டா சொல்லுங்க. ப்ரோ கால் மீன் மெசேஜ் போட்டிருக்கேன். சரியா? ஒரே நிமிஷம். சரி, குட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ண போறேன். என் ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டா? வாட்ஸ்அப் வந்துச்சா? சரி, இப்போ வந்து
ஸ்டேட்டஸ்குள்ள வந்துட்டேன். இப்போ நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன். எத்தனை மணிக்கு? காலையில. நைட்டு போட்டு விட்டு படுத்தேன், அது காலைல தான் போயிருது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் நான், ரைட்டா? இப்போ இது வந்து ஒரு முக்கியமா கேம், என் வாய்ஸ் கேக்குதா சிரஞ்சீவி? yes can, clear can. சரி, ஸ்கிரீனும் தெரியுது இல்லையா? Yes can. சரி, ரொம்ப முக்கியமான ஒரு டிப் ஒன்று சொல்றேன், ரைட்டா? இப்போ வந்து என்னோட ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்கள நான் பார்க்குறேன். என் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்கள நான் பார்க்குறேன். சரியா? இதுல அப்படியே போய் பார்த்தேன் அப்படின்னா, சரி, இப்ப பார்த்தா ராம் செப்டம்பர் 20 இருக்கு. அப்படின்னு என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேர்த்த கான்டாக்ட், நான் வந்து ஆட் பண்ண கான்டாக்ட். அவன் இன்னும் என் நம்பரை வச்சிருக்கான். அதனாலதான் என்னோட ஸ்டேட்டஸை அவன் பார்க்கறான், ரைட்டா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ராம் செப்டம்பர் 20க்கு ஓபன் பண்ணிட்டேன். இப்ப செப்டம்பர்ல மட்டும் ராம்னு செப்டம்பர்ல மட்டும் இவ்வளவு பேர் இருக்காங்க, ரைட்டா? இப்ப வந்து ராம் செப்டம்பர் 20. இப்ப இவரு என் நம்பர் வச்சிருக்கிறாரு, ரைட்டா? இப்போ ஹாய் ப்ரோ. இப்பெல்லாம் வாய்ஸ் நோட் போகுதா போறது இல்லையா? வித் ஜூமோட வாய்ஸ் நோட் அமிச்சா போகுதா? அமிச்சு பார்ப்போமா? சரி, அமிச்சு பார்ப்போம். ராம் எப்படி இருக்கீங்க? இப்ப எந்த ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? லாக்டவுன் டைம்ல பேசினது. அண்ட் நீங்க ஃபேமிலியில எப்படி இருக்காங்க? கெரியர் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர். நீங்க இன்ஸ்டால இருக்கீங்களா? நம்ம இன்ஸ்டால கனெக்ட் ஆயிருக்கோமா? இல்ல, கேட்கல. போல. சரியா? ஆனா கண்டென்ட் இவ்வளவுதான். இப்ப நான் பேசுறேன்ல, அதான் கண்டென்ட், ரைட்டா? ஆனா இப்ப அது மேட்டர் இல்ல. இப்ப போய் நான் என்ன பண்ணிடுவேன்னா, இவர் என் நம்பர் வச்சிருக்காரு இல்லையா? இவரை நான் கரண்ட் மந்த்துக்கு எடுத்துட்டு வந்துடுவேன். ஜூலைக்கு எடுத்துட்டு வந்துடுவேன். சோ தட் நான் ஜூலைக்கு நான் கிரியேட் பண்ற ப்ராட்காஸ்ட்ல ஹிட் ரேட் 25% போகும். ஐ மீன் 100% ஹிட் ரேட். என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? இது புரிஞ்சான்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம கான்டாக்ட்ல இருக்கு. இப்ப நான் வந்து இவர் கூட கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண மாதிரியும் ஆச்சு. இவரை நான் கரண்ட் ப்ராட்காஸ்ட் இப்ப நான் ஜூலைன்னு இப்ப நான் வந்து ஓகே, இப்ப நான் வந்து சோ நம்ம ஸ்டேட்டஸ் பாக்குற எல்லாரும் நம்ம வந்து அப்பப்ப நம்ம கான்வர்சேஷன் இதெல்லாம் காலையில 6 மணிக்கு ஒரு 10 கான்வர்சேஷனா டக்கு 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 டக்குன்னு பண்ணிடலாம். டக்குன்னு பண்ணிடலாம். இப்ப நான் ஏதோ ஒரு ப்ராட்காஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு பதிலா நான் கிரியேட் பண்ற ப்ராட்காஸ்ட் எல்லாமே பவர்ஃபுல் ப்ராட்காஸ்ட். உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரியல. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா சிரஞ்சீவி நீங்க அன்மியூட் பண்ணுங்க அவங்கள. இதுல யாராவது டவுட்ஸ் இருக்கா? இதுல ஏதாவது இப்ப நான் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதாவது நம்ம கிரியேட் பண்ற ப்ராட்காஸ்ட் வந்து 100 அதாவது இதுக்கு போகக்கூடாது. நம்ம வந்து 100 பேருக்கு அமிச்சேன், 20 பேருக்கு தான் போச்சு, இல்ல 30 பேருக்கு தான் போச்சு, 70 பேருக்கு போல அப்படின்னு இருக்கவே கூடாது. நான் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் கிரியேட் பண்ணேன்னா ஹிட் ரேட் 100%. அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். இப்ப ஜூலை 25ன்னு போட்டேன், ரைட்டா? Can hand raise பண்ணிருக்காங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. என்னம்மா டவுட்? கேளுங்கம்மா. ஹலோ யா சார், ஐ எம் ஸ்ரீராம் சார். ஹாய் ஸ்ரீராம், சொல்லுங்க ஸ்ரீராம். சார், இப்ப நீங்க சொன்னீங்களே, இப்ப நீங்க இந்த டாபிக் இப்ப அதான் அந்த ஓகே ஜூலை 5 இயர்ஸ் பிஃபோர் இருந்தது. இப்ப நீங்க ஓகே கரண்டா நீங்க அந்த ஸ்டேட்டஸ் நீங்க எதாச்சும் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இப்ப நீங்க இது வந்து கரண்ட் இயருக்கு மாத்துனீங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு பர் டே எத்தனை பேருக்கு சார் பண்ணணும்? அந்த மாதிரி நம்ம அது வந்து இப்ப எங்களுக்கு இப்ப நீ ஸ்ரீராம் நீங்க இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, ரைட்டா? யா சார். நாங்க ரொம்ப வருஷமா அந்த பிசினஸ் இருக்கோம். சோ எக்கச்சக்க கான்டாக்ட் இருக்கு. ஓ, பர் ஓகே. டே வந்து அப்படின்னு கிடையாது. பர் டே இன்னைக்கு என்ன பண்ணுங்க, உங்க ஸ்டேட்டஸ பாக்குற இன்னைக்கு 10 பேர், உங்க ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் டெய்லி பாப்பாங்க? எனக்கு மேக்ஸிமம் ஒரு 150 இருக்கும். 150 பாப்பாங்கல்ல?
அதுதான் சார். இப்ப நீங்க 150 பாக்குறாங்கன்னா அதுல இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணுமா? அதுல அதுவே டெய்லி கன்ஃபியூஸ்டா டெய்லி 10 பேருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிட்டு இருக்கு, ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குன்னு டெய்லி 10 பேர்ட்ட கேளுங்க. அந்த 150ல ஓகே டெய்லி சார். 10 பேர்ட்ட கேளுங்க. ஓகே சார். கேட்டு கேட்டு இவங்க இந்த ஸ்டேட்டஸ் பாக்குறவங்க எல்லாருமே உங்க நம்பர் வச்சிருந்தா தான் உங்க ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும். சோ இந்த ஓகே சார். 150 ஜூலை 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 ஜூலைன்னு மாத்திட்டே வந்தீங்கன்னா 15 நாள் டெய்லி 10 பேர்ட்ட பேசுனீங்கன்னா 15 நாள்ல இந்த 150 பேர்ட்டையும் பேசிடலாம். ஓகே சார். இப்ப டெய்லி இந்த 10 பேர்ட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஃபேமிலி எப்படி இருக்காங்க, இல்ல கேட்டு அவங்க ஜாப் எப்படி இருக்கு, எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு அப்படியே ஜென்ரலா கேட்டு வச்சுட்டீங்க. கேட்டுட்டு எடிட் பண்ணி ஜூலை 25ன்னு போட்டு வச்சுட்டீங்கன்னா ஓகே சார். ஜூலை மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஜூலை மாசம் முடிஞ்சதுலயோ ஜூலை மாசம் நடுவுலயோ ஜூலை 25ன்னு போட்டு ஒரு ப்ராட்காஸ்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, இப்ப நான் கிரியேட் பண்ணிருக்கேன் பாருங்க, 22 பேரோட ப்ராட்காஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இவங்க எல்லாருக்குமே ஆமா வந்து சார். மெசேஜ் நான் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா போகும். சோ உங்களோட ஓகே, ஓகே. உங்க கான்டாக்ட பாக்குற 150 பேரும் உங்க ஓகே. ப்ராட்காஸ்ட்ல வந்துருவாங்க. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இப்போ வாட்ஸ்அப்போட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்க யாருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புறீங்களோ, நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உங்க ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுது. நீங்க அவங்க ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுது. ஓகே சார். இப்ப நான் வந்து ஜூலைல 22 பேருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? ஆமா நான் சார். வந்து நான் வந்து இப்ப நான் போய் ஸ்டேட்டஸ் பார்த்தேன்னா, இந்த 22 பேரோட ஸ்டேட்டஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டுது. ஓ! ஓகே, ஓகே. அந்த மாதிரி. சரி. ஓகே, இப்ப வந்து புரியுது. நான் அனுப்பிச்சுட்டேன். இப்ப இந்த பையன் வந்து அனுப்பிச்சுட்டாரு. இப்ப நான் வந்து ஆல்ரெடி இந்த பையனுக்கு நான் பிசினஸ் பிளான் அனுப்பிச்சிருந்தேன். சோ ஹேவ் யூ சீன் திஸ் பிசினஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன். ஓகே சார். இப்ப வந்து இவங்க எல்லாம் யோகேஷ் பாய் அன்னைக்கு பிக்ஸ் பண்ண ஆளுங்க. ஓகே. இப்ப இவங்களுக்கு வந்து நான் ஒரு ஆக்சுவலா வாய்ஸ் நோட் அனுப்பணும். இப்ப வாய்ஸ் நோட் நீங்க உங்களுக்கு ஆன்லைன்ல காட்டிட்டு இருக்கிறதுனால டெக்ஸ்ட்ல அனுப்புறேன். என்ன டெக்ஸ்ட் அனுப்புறேன்? சார், ஐ அம் an entrepreneur, trainer and traveler. Right now hiring sharp youngsters for work from home opportunity. Zero investment. If you're interested to know more, do let me know. If any of your friends or family are looking for genuine home-based opportunity, do connect them. இது அனுப்பிச்சிட்டேன். இப்ப அவங்க பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்லுவாங்க? இல்ல, ஆமா, ஏதோ சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா யா நம்ம சார். அனுப்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே சார். தேங்க்ஸ். இப்ப நான் அனுப்பிச்ச தேங்க் யூ சார். எல்லாருக்கும் மெசேஜ் தேங்க்யூமா. நான் அனுப்பிச்ச எல்லாருக்கும் மெசேஜ் போகுது. சரியா? இப்ப வந்து இந்த மூர்த்தி மணப்பாறை அப்படின்றவரை நான் வந்து அன்னைக்கு என்னோட ஸ்டேட்டஸ் இவர் பார்த்திருந்தாரு. அவர் என் ஸ்டேட்டஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அவர்ட்ட நான் வந்து வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிச்சு, நல்லா இருக்கேன் சார், நான் மணப்பாறையில இருக்கேன், ஜேஎம்சி கம்பெனில ஒர்க் பண்றேன். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் வந்து இப்போ பண்றேன்னா எப்படிப்பட்ட ஒர்க் மட்டும் போட்டு டீடைலா சொல்லுங்க. இல்ல பழையபடி அந்த ஆன்லைன்லயே பிசினஸ் பண்ண மாதிரியா? பாத்தீங்களா இல்லையா, இவரெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட கனெக்ட் ஆனவர். இப்போ வந்து நான் I'll send my வீடியோ பிளான். கிளிப் போர்ட்ல எல்லாமே நான் வச்சிருக்கேன். கிளிப் போர்ட்ல அனுப்பிச்சிட்டேன் நான். இது எல்லாமே இப்ப இல்லாட்டி எனக்கு வந்து ப்ராட்காஸ்ட்ல இருக்கிறதுனால எனக்கு ஈஸியா நடக்குது. ப்ரோ, இந்த வீடியோவை வீட்டுக்கு வந்துட்டு பாருங்கோ. புரியுதா? ஆக்சுவலா வாய்ஸ் நோட் அனுப்புவேன். இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் காட்டிட்டு இருக்கிறதுனால இதை நான் அனுப்புறேன் நான். இது ஸ்டூடெண்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா பண்ணலாம். இப்ப நான் பிசினஸ் பிளான் அனுப்பிச்சிட்டேன். கண்டிப்பா பண்ணலாம். ரைட்டா? Sorry, I didn't get your message as I was busy in joining new NCC and college lecture for the past 2 days. Into her hometown, so I can only see it tomorrow. நாளைக்கு தான் பார்ப்பேன் இருக்கான். ஓகே ஹீரோ. ரைட்டா? இப்போ வந்து
நேத்து இவங்க எல்லாம் இன்னைக்கு காலேஜ்ல கனெக்ட் ஆனவங்க. இவங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு பிசினஸ் பிளான் அனுப்பிச்சிருவேன் நான். இவங்க எல்லாம் ஜூலைன்னு நான் சேவ் பண்ணதுனால இது நடந்துட்டு இருக்கு எனக்கு. இவங்க வந்து பூட் கேம்ப் இதே மாதிரி என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னே நேத்து என்னோட ஸ்டேட்டஸ் இவங்க பார்த்தாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்தவங்களுக்கு நான் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தேன். என்ன வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தேன்? பார்ட் டைம் ஹோம் பேஸ்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம வீட்ல இருந்தே வேலை பார்க்கறதுக்கு ரெடியா இருப்பீங்களா? நான் கொஞ்சம் பேர் ஹையர் பண்ணிட்டு இருக்கேன். வில் யூ பி இன்ட்ரெஸ்டட்? எஸ் அண்ணா, ஐ எம் எம்பிஏ ஃப்ரெஷர். அப்புறம் வீடியோ பிளான் அனுப்பிச்சேன். வீடியோ பிளான் ஃபுல் டைம் இருந்தாலும் சொல்லுங்க. ஐ எம் இன்ட்ரெஸ்டட். வீடியோ பார்த்துட்டீங்களா? எஸ் ப்ரோ. அப்புறம் பூட் கேம்ப் அனுப்பிச்சேன். பூட் கேம்ப் பார்த்துட்டாங்க. அப்புறம் செகண்ட் டே பூட் கேம்ப் பார்க்க சொல்லியிருக்கேன். காட் இட்? சரி, இது வரைக்கும் ஓகேவா? சரி, இது வந்து நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்கள நம்ம கன்சாலிடேட் பண்ணிட்டே இருக்கணும். ரைட்டா? இது நான் கன்சாலிடேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் பெரியவங்கலாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம இது பண்ணலாம். இப்ப நான் வந்து ஓகே. நான் வந்து ஸ்க்ரீன் விட்டு வெளில வந்துட்டேன். சரி, நான் வந்து உங்க சண்டே அன்னைக்கு நான் வந்து இதே ஸ்டேட்டஸ் மூலியமா ப்ராடக்ட் பிட்ச்ன்னு காட்டுறேன் நான். இது இப்ப பிசினஸ் பிட்ச்ன்னு காட்டினேன் இல்லையா? சண்டே அன்னைக்கு மார்னிங் நான் ஒரு 11 o'clock ஒரு ஐ வில் டூ அ ஒர்க் ஷாப் ஃபார் ரீட்டைல். அதுல நான் ப்ராடக்ட் பிட்ச்ன்னு காட்டுறேன் நான். ரைட்டா? சரி, இது வரைக்கும் ஓகேவா? சரி, இப்போ வந்து சரி, இப்போ வந்து நேத்து ஒருத்தவங்க பூட் கேம்ப் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டாங்க. சரியா? அவங்களுக்கு இன்னைக்கு நான் இவங்க வந்து ராஜா பிரதர் இருக்காங்க இல்லையா? ராஜா நித்யா இருக்காங்க. ராஜா நித்யாக்கு மகேஷ்னு ஒரு ஹைதராபாத்ல இருக்கிறாரு. அவர் ரெஃபர் பண்ண காலேஜ் செஷன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண காலேஜ் செஷன். அப்ப எம்பிஏ படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப எம்பிஏ முடிச்சிட்டாங்க. ரைட்டா? தாரணியா பொண்ணுதான் நினைக்கிறேன். பொண்ணா பையனா தெரியல. சரி. ஹாய்மா, இப்ப வந்து நீங்க பூட் கேம்ப் 2ம் முடிச்சிட்டீங்க இல்லையா? இப்ப நான் அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஒண்ணு குடுக்குறேன். அத உங்களால பண்ண முடியுமா? சரி. அவ்வளவுதான். ரொம்ப போட்டு யூ டேக் அத்தாரிட்டி. மக்கள் வந்து முடிவெடுக்க மாட்டாங்க. மக்களுக்காக நீங்க தான் முடிவெடுக்கணும். நான் ஒரு டாஸ்க் தரேன், பண்றியா? அவ்வளவுதான். வந்து ரொம்பலாம் வந்து நீங்க ஒரு கம்பெனி சிஇஓன்னா அந்த கம்பெனி எப்படி வேலை வாங்குவீங்கல்ல? ரொம்ப அத்தாரிட்டினா ரொம்ப பாஸியா போட்டு எல்லாரையும் போட்டு புஷ் பண்ணி அப்படி இல்ல. டோன்ட் டேக் மீ ராங். ரொம்ப சிம்பிளிஃபைடா பட் நீங்க நீங்க நினைச்ச வேலையை மக்கள் பண்ற மாதிரி நீங்க யூனோ இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன், அனுப்பிச்சிட்டேன் நான். அதுக்குள்ள ஏதோ பிளிங்கிட் ஆர்டர் போட்டாங்க. சரி, டாஸ்க் என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்ப அவங்க பார்த்துட்டாங்க. இப்ப எஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்ன்னு சொன்ன உடனே நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன் நான். ரைட்டா? சரி, அதுக்கு முன்னாடி சரி, இன்னொருத்தவங்களும் இப்ப நான் வீடியோ பிளான் அனுப்பிச்சா அவங்க வந்து சார் லெட் மீ நோ, ஐ எம் இன்ட்ரெஸ்டட், லெட் மீ நோன்னு சொல்றாங்க. ரைட்டா? சார் அவங்க ஒன்று சென்டர் அ பிளான். இது என்ன மேட்டர்னா இது பண்றது ஈஸி. இதை உங்களுக்கு சொல்லி காமன் சென்ஸ் சிம்பிள். இது எனக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. நீங்க வந்து நீங்க டெய்லி நான் 20 பேர் என் டீம் செட் பண்ண போறேன்ப்பா அப்படின்னு நீங்க டெய்லி 2 மணி நேரம் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதை விட பவர்ஃபுல்லான மாடல்ஸ் எல்லாம் நீங்க ஃபிகர் அவுட் பண்ணுவீங்க. அதாவது ஏன்னு கதறிட்டு இருக்காங்க மக்கள்லாம். டோட்டல் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈஸியா நம்மளால சாலிடா ஆண்டர்பிரினர்ஷிப் மைண்ட் செட் இருக்கிற 20 பேரை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் வித் ஆல் த டெக்னாலஜி வி ஹேவ். ரைட்டா? சரி. நான் இவங்களுக்கு எல்லாம் இப்ப பாருங்க, இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க. நேத்து தான் காலேஜே வந்திருக்காங்க. ஜஸ்ட் பத்துக்கிட்டாங்கன்னா நினைச்சு பாருங்களேன். அடுத்த 25-30 வருஷம் பிசினஸ் இஸ் டேக்கன் கேர். மினிமம் மினிமம். சரி, நான் வந்து உங்களுக்கு சில கால்ஸ் பண்ணி காட்டுறேன். போன வாட்டி கொஞ்சம் ப்ரொஃபசர்ஸ்க்குலாம் நான் பண்ணி காட்டினேன். போன ஒர்க் ஷாப்ல ப்ராப்ளி ஐ வில் டூ சம் கால்ஸ். இந்த கால்ல
யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? பிராண்ட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். இப்பதான் நான் வந்திருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி நான் பெருசா இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ல வந்தது இல்ல. நான் ஸ்டூடெண்ட், இந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், எனிதிங் இஸ் ஓகே. யாரா இருக்கீங்களா? இந்த கால்ல இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரொம்ப பிராண்ட் நியூவா இருக்கீங்களா? கிங்டம் ஆஃப் டீம், கிங் ஆஃப் டீம் கீர்த்தனா உங்களை அன்மியூட் பண்றேன். ஹாய் கீர்த்தனா, என்ன கீர்த்தனா, நீங்க என்ன படிக்கிறீங்க? Hi, sir. என்ன கீர்த்தனா படிக்கிறீங்க? ஹலோ, Hello. Chemical engineering, sir. என்ன காலேஜ்மா? Hello. என்ன Adi காலேஜ்மா? engineering college, sir. ஆதி மேல்மருவத்தூர். Sir. சரி, உங்க ஹெச்ஓடி நம்பர் வச்சிருக்கீங்களா நீங்க? இருக்கு sir. நம்பர் தாங்க. உங்க பேர்லாம் சொல்ல மாட்டேன், டோன்ட் பயப்படாதீங்க. உங்க நம்பர் மட்டும் தாங்க, ஹெச்ஓடி நம்பர் மட்டும் தாங்க. ஐயோ சார் பயமா இருக்கு சார். ஐயோ, நான் உங்க பேரே சொல்ல மாட்டேன்னு சொல்றேனே. நீங்க இந்த கால் மட்டும், நம்பர் மட்டும் தான். இது பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. கெட்டது பண்றவன்லாம் பயப்படாம பண்றான். நல்லது பண்றதுக்கு பயப்படாதீங்க. உங்க ஹெச்ஓடி நம்பர் மட்டும் தாங்க, நான் பேசி I'll take care. நான் இன்ஃபாக்ட் இந்த ஒரு கால்ல இருந்து உங்களுக்கு அப்படி ஒரு டீம் வரும். அதுக்கு நான் கேரண்டி. நம்பர் மட்டும் தாங்க. உங்க பேர் தெரியாது. யாரு கொடுத்தான்னு சொல்ல மாட்டேன் நான். தெரிஞ்சா திட்டுவாங்க சார். சரி, வேணாம் விட்டுருங்க. உங்க பேர் தான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். பட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியாதுன்னு தான் சொல்றேன். யாரு சொன்னான்னு கூட தெரியாது. பட் ஓகே, ஓகே, உங்களோட இஷ்டம். வேற யாரும் எனிபடி இஸ் ஹியர்? எனக்கு நான் ஸ்டூடெண்ட் சார். நான் ஹெச்ஓடி நம்பர் கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் மேடைக்கு வரும். ஹெச்ஓடி ப்ரொஃபசர் யார் நம்பர்னாலும் ஓகே தான். ஸ்ரீராம் ஸ்ரீராம் உங்களை அன்மியூட் பண்ணிருங்க. ஸ்ரீராம், நீங்க எம்ஜிசி தானே? ஆமா சார். எம்ஜிசில இருக்க எல்லா ஃபேக்கல்டி நம்பரும் என் கையில ஆல்ரெடி வச்சிருக்கேன் நானு. அது தெரியும் சார். சரி ஓகே, நீங்க யாருமே ரைஸ் உங்க பண்ணி சார். உங்க நான் ஒரு faculty- பிசினஸ் மேன் நம்பர் தட்டா? தாங்களேன். அவரு உங்க- ஆக்சுவலா ஒரு இத்தன் அசோசியேஷன் சொல்லி ஒரு மேனேஜ் கம்பெனி வச்சிருக்காரு. அன்னம்னு சொல்லி ஒரு ஹோம் ஃபுட் வந்து இப்ப இந்த ஓல்டேஜ் எல்லாரும் இருக்காங்களா சார், அவங்களுக்கு மட்டும் இது வந்து எல்லாமே ஹோம் ஃபுட், வீட்டு சாப்பாடு வந்து சப்ளை பண்றாங்க சார். இவரு எவ்வளவு வயசு இருக்கு? இவருக்கு மேக்சிமம் அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். 50 இருக்கும், ஒரு 55 60 அந்த ரேஞ்ச் அரௌண்ட்ல இருக்கும். எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா தெரியும். டைரக்டா அவருக்கு ப்ராடக்ட் பிச்சின் பண்ணலாம். ஆக்சுவலா சண்டே அன்னைக்கு பண்ணுவோமா? சண்டே அன்னைக்கு இல்ல இப்பயே பண்ணுவோமா? வாட் எவர் யூ சே. சரி, Sir, நம்பர் தாங்க. ஏன் பிசினஸ்க்கே பிச்சின் பண்ணுவோமே? வாட்ஸ் பிக் டீல்? நம்பர் தாங்க. நீங்க ஆசைப்பட்டு கை தூக்கிட்டீங்க, அன்மியூட் பண்ணிட்டீங்க. சார் நம்பர் ரைஸ் பண்ணிட்டா? நம்பர் சொல்லுங்க. நீங்க டெல் மீ தி நம்பர். ஓகே சார். வேற யார் நம்பர் ரெடியா Sir, வச்சிருக்கீங்களா? 98 சொல்லுங்க. 98 407 407 677 677 37. 37. இவர் பேரு? ஓகே. இவர் பேரு பாலகுமார் சார். பாலகுமார். ஹலோ பாலகுமார் சார். சார், திஸ் இஸ் சதீஷ் ஃப்ரம் சென்னை. நான் உங்க கான்டாக்ட் பேசலாமா சார்? பிஸியா இருக்கீங்களா? சரி சார், நான் உங்க கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். பட் எக்ஸாக்டா எங்க மீட் பண்ணோம்? நீங்க இது ஓல்டேஜ் ஹோம் எதுவும் வச்சிருக்கீங்களா சார்? ஓல்டு. ஓ ரைட். நான் ஏதோ ஒரு கான்டாக்ட்ல உங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் ஐ யூஸ் டு ஒர்க் வித் சாஃப்ட்வேர். இப்போ ஐ ரன் மை ஓன் பிசினஸ். ஐ ரன் அ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. நியூட்ரிஷன்ல தான் நிறைய ஃபோக்கஸ். இந்த இண்டஸ்ட்ரியில ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம் மோர் ஆண்டர்பிரனர்ஸ். இந்த நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் இன்க்ளைண்டா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். சரி, உங்க கான்டாக்ட் பார்த்தேன். சரி, உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு ஹாய் சொல்லிடலாமே தான் ஃபோன் பண்ணி பேசுறேன். நான் சில டீடைல்ஸ் அனுப்புறேன் சார். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப கோ த்ரூ பண்ணுங்க. பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க சார். ஜென்யூனா ஜென்யூனா வி கேன் ஹெல்ப் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் ஹோம் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க சர்க்கிள்ல யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஏஐல பயங்கரமா பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜென்யூனா எஸ் சார். நான் அந்த டீடைல்ஸ் மட்டும் அனுப்புறேன். நீங்க பார்த்துட்டு யூ லெட் மீ நோ. அதுக்கப்புறம் ஃபர்தர் ஐ வில் கிவ் யூ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் சார். We are into different categories. மெயினா we are into nutrition. ஆயுர்வேதால நியூட்ரிலைட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல.
நியூட்ரலைட் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூட்ரலைட் இஸ் த வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஃபுட் சப்ளிமெண்ட், ஆர்கானிக் ஃபுட் சப்ளிமெண்ட். அது கோவிடுக்கு அப்புறம் அதோட நீடு வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப அவேர்னஸ் மக்கள்கிட்ட அதிகம். எல்லாம் இந்த ஆயுர்வேதா, நேச்சுரல் ஃபுட் சப்ளிமெண்ட் அந்த அந்த அவேர்னஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுதான் எங்களோட மேஜர் போர்ட்ஃபோலியோ. நான் டீடைல்ஸ் அனுப்புறேன் சார் நானு. நீங்க என் நம்பர் சேவ் பண்ணிக்கங்க. நீங்க பை சான்ஸ் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா? இன்ஸ்டா ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, நான் என்னோட இன்ஸ்டா அனுப்புறேன் சார் நானு. கிரேட் சார், கிரேட் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ சார். யா, பை பை. அவ்வளவுதான். இப்ப நான் ஸ்ரீராம் தான் சொன்னாருன்னு கூட சொல்லல நானு. பீப்புள் ஆர் ரெடி. பீப்புள் ஆர் ஜென்யூனா நம்ம மனசார உண்மை பேசுறோம். உண்மைக்கு ஒரு சக்தி இருக்கு. தலைவர் சொல்லுவார், உண்மைக்கு ஒரு சக்தி இருக்கும்பாரு. மனசார எந்த ட்வீக்கும் இல்லாம மனசார உண்மைய 10 பேர்கிட்ட இதை டெய்லி சொல்லணும். அவ்வளவுதான். சிம்பிள். இப்ப நான் இவர் நம்பர் சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணணும்? பாலா பாலா ஓன் பிசினஸ் ஃபுட் ஃபார் எல்டர்ஸ் எம்ஜிசி ஸ்ரீராம். எம்ஜிசி ஸ்ரீராம் வந்து என்னோட ஃப்ரண்ட் லைன். ஸோ எம்ஜிசி ஸ்ரீராம். எம்ஜிசினா அது ஒரு காலேஜ். எம்ஜிசின்றது ஸ்ரீராம்ல இந்த பையன் பேரு. ஜூலை 25 சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு வாட்ஸ்அப்ல ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு, ஹாய் சார் எப்படி இருக்கீங்க, இதான் என்னோட இன்ஸ்டாகிராம். இப்போ என்னன்னா நம்ம வந்து இப்போ இவரை ஒரு வாட்டி பேசியாச்சு, இன்ஸ்டா கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம தூங்குறப்ப கூட வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் பியூட்டி ஆஃப் நம்ம மூஞ்சி. அவர் பாப்பாரு, ஓ குவாலிட்டி. அதனாலதான் இந்த கால்ல இருக்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின் இது எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கங்கன்னு சொல்றேன். சீரியஸானா அதுலயே 24 மணி நேரம் உட்காந்துக்கிறது இல்ல. ஆனா வெறும் ப்ராடக்ட் அதுல போடாம, வெறும் பிஃபோர் ஆஃப்டர் அதுல போடாம, வெறும் டெஸ்டிமோனியல் அதுல போடாம, உங்க மூஞ்ச காட்டுங்க. நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க. அப்ப மக்கள் பாப்பா, ஓ இவர் ரியல் பா, இவரு ஃபேமிலியோட இருக்காரு, புள்ள குட்டியோட இருக்கிறாரு, ஒய்ஃபோட இருக்கிறாரு. அதுதான் விஷயம். நேத்து வந்து நான் ஒரு காலேஜுக்கு போனேன். அந்த காலேஜ்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நேத்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பார்த்தேன். இப்ப இருக்க ஃபைனல் இயர் பசங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹவ் ஷோன் பிளான். அவனுங்க எல்லாம் ஓடி வந்துட்டானுங்க. சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, போட்டோ எடுத்துக்கலாமா, அது இதுன்னு ஓட்டு வந்துட்டானுங்க. எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பசங்க எப்படி இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கானுங்க? இன்ஸ்டாகிராம். ஐ ஜஸ்ட் கனெக்டட் தெம் இன் இன்ஸ்டாகிராம். அதனால வந்து இந்த இன்ஸ்டாகிராம வந்து இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் டூல். அதை யூஸ் பண்ணிக்காதீங்க. அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுல வந்து சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அப்ளைன் அனுப்புற ஸ்டேட்டஸை மட்டும் தூக்கி ஸ்டேட்டஸ்ல போடுறது. உங்க ஸ்டேட்டஸை பார்த்தா இவனா ப்ராடக்டை தவிர வேற எதுவுமே போட மாட்டான்ற லெவலுக்கு அவனை வந்து புஷ் பண்ணி உங்க ப்ராடக்ட் உங்களையே உங்க காலை பிளாக் பண்ற லெவலுக்கு, உங்க ஸ்டேட்டஸை பிளாக் பண்ற லெவலுக்கு, உங்களை அன்ஃபாலோ பண்ற லெவலுக்கு வைக்கவே வைக்காதீங்க. இது நீங்க ஜெனியூனா மக்கள் மேல இன்ட்ரெஸ்டடா இருந்து ஜெனியூன் கான்வர்சேஷன்ல போறப்போ ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ்லாம் will happen. ஃபர்ஸ்ட் people should like you. அப்புறம் people will like Amway. ரைட்? நம்ம லைக்கபிளா இருக்குமான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு பெரிய 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 கான்செப்ட். பெரிய 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 கான்செப்ட். ரைட்டா? சரி, வேற யாரும் ஃபேக்கல்டி நம்பர்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? இப்போ நான் இவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன். நான் இன்னும் வாட்ஸ்அப்ல நான் ரிஃப்ளெக்ட் ஆகல, ஆச்சுன்னா நான் அனுப்பிச்சிருவேன் நான். சரியா? வேற யாரும் எனிபடி ஹேவ்? கீர்த்தனா திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா, இல்ல அப்ப தூக்குனது தானா? வேற யாரும்? எனி ஸ்டூடெண்ட்ஸ்? கேம் நான் ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். ஃபார்மர் ஹெச்ஓடி சிஎஸ்சி. அவருக்கு இன்னுமா ரீச் அவுட் பண்ணாம இருக்கீங்க? எஸ் கேம். ஏமா பாருங்க, இப்ப பேசுறோம். He'll be your காலேஜ் biggest பழனிவேல் கேம் நேம். எனக்கு வரவே இல்லையே. எதுல அமைச்சிருக்கீங்க? ஓ இதுல மெசேஜ் அமைச்சிருக்கீங்களா? நான் வாட்ஸ்அப்ல போய் தேடிட்டு இருக்கேன். ஏன் எனக்கு மெசேஜ் வரல? எனக்கு நம்பர் சொல்றீங்களா?
கேம் இந்த செட்டிங்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. எதனால அப்படி மெசேஜ் வர மாட்டேங்குதுன்னு தெரியல. ஓகே கேன் எவ்ரி சொல்லுங்க ஒன் கேன் 9 ஓ இதுல போய் எப்படி கேம் சேவ் பண்றது? ஓ வந்திருக்கு. ஓகே. சொல்லுங்க 944 சொல்லுங்க 944 2424 442. ஓகே. 520. இவர் பேரு பழனிவேல். என்ன காலேஜ்? அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் சரி. சிஎஸ்சி. ஹலோ ஹலோ பழனி சார். ஹலோ சார், சதீஷ் ராஜ் ஃப்ரம் சென்னை. சார் பேசலாமா? பிஸியா இருக்கீங்களா? சார் நான் வந்து சென்னையில் ஐம் an entrepreneur. அது இல்லாமல் ஐ டூ ட்ரைனிங்ஸ் இன் 100+ காலேஜஸ். லைஃப் ஸ்கில், ஆண்டர்பிரினர்ஷிப், இண்டக்ஷன், ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் இது எல்லாமே. உங்க கான்டாக்ட் நான் வந்து ஹெச்ஓடி சார்னு போட்டு வச்சிருக்கேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி தானே சார்? ஓ ரைட், ஓகே. சரி, உங்க நம்பர் நான் ஹெச்ஓடின்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எங்க மீட் பண்ணணும்னு தெரியல. என் பேர் சதீஷ் ராஜ். நீங்க இந்த ஐசிடி பிரிட்ஜ் ஈவெண்ட்டுக்குலாம் வருவீங்களா? ஐசிடி கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸ்க்குலாம் வர்றது இல்ல. நான் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். உங்களுக்கு சாய்ராம் காலேஜ் மாறன் சார்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியல. வந்திருக்கீங்க. சரி, நோ வரி சார். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா, சார் என் நம்பர் நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஐ ஹேவ் சம் செட் ஆஃப் டாபிக்ஸ். நான் என்னோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சு விட்றேன். நான் செட் ஆஃப் டாபிக்ஸ் அனுப்பிச்சு விட்றேன். உங்க பசங்களுக்கு எதுவும் செஷன்ஸ் பண்ணணும், எதுவும் நீட் இருக்கு, இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு ரிசோர்ஸ் வேணும், அபவுட் ஆண்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் வேணும்னா யூ லெட் மீ நோ சார். வி கேன் டெஃபினெட்லி டூ அ செஷன் ஃபார் தெம். ஆன்லைன்லயும் பண்ணலாம் சார். வந்து சில ஃபுல் டே ஒர்க் ஷாப், ஆஃப் டே ஒர்க் ஷாப்லாம் இருக்கும். அதை நம்ம பிளான் பண்ணி பிசிக்கலாகவும் பண்ணலாம். ஏவிசி ரெகுலரா வருவேன். ஏவிசிக்கு ஆமா, ஏவிசி ரெகுலரா வருவேன். நான் இது பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் ரெகுலரா வருவேன். ஸோ நம்ம பிளான் பண்ணிக்கலாம் சார். நம்ம பிசிக்கலா பண்ணனாலும் நோ வரிஸ். நீங்க வந்து எனக்கு உங்க ஹெச்ஓடி சார் நம்பரும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. டெஃபினட்டா இடி யார் பாக்குறாங்கன்னு பார்த்து எனக்கு யா டெஃபினட்டா. ஓகே சார். 100% டெஃபினட்டா. டெஃபினட்டா சார், 100%. நீங்களும் என் நம்பர் சேவ் பண்ணீங்க. ஆமா, இல்ல ஆனா நான் எனக்கு என்கிட்ட வந்து if you don't, I mean, if you can believe, நான் ஒரு 500 ஹெச்ஓடி நம்பர் வச்சிருக்கேன் நான். அப்படியே இந்த 15 வருஷமா ஐ டூ ட்ரைனிங்ஸ் இல்லையா, அப்படியே ஒவ்வொரு காலேஜ்லயும். ஆமா, எனக்கு ஆமா அங்கங்க மீட் பண்றது வாங்கி நான் ஒரு 500 ஹெச்ஓடி நம்பர் வச்சிருக்கேன் நான். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். நீங்க நேட்டிவ் சார்? நேட்டிவே சிதம்பரம் தானா? சேலம், ஆத்தூர். சூப்பர் சார். நான் வந்து திருவாரூர் கிட்ட. ஆமா ஆமா சார். ஆமா, யாராவது ரெஃபர் பண்ணிருப்பாங்க, இல்ல நம்ம நேரா மீட் பண்ணுவோம்னு தெரியல. நோ வரி சார். 100% சார். நான் அனுப்பிச்சு விடுங்க, நான் பேசிடுறேன் நான். டெஃபினட்டா சார். யா, இது நான் அந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் அனுப்பி விடுறேன் சார். நான் வந்து கோல் செட்டிங், இந்த இன்ஃபேக்ட் சில காலேஜஸ்ல வந்து இண்டக்ஷன், ஃபர்ஸ்ட் இயர் இண்டக்ஷன், அதுல அந்த ட்ரக்ஸ் டீல் பண்றது, பசங்க இப்ப இந்த சிகரெட்டு, சரக்கு, கஞ்சான்னு போயிடுறானுங்கல்ல, அந்த மாதிரி டாபிக், கோல் செட்டிங், இல்ல வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நிறைய சார், நிறைய டாபிக் இருக்கு. நான் எல்லாமே அனுப்பிச்சு விடுறேன் நானு. வில் டிஸ்கஸ். ஷோர். நான் வந்து அதுவும் அனுப்புங்க. நான் என்னோட ப்ரொஃபைல் அந்த டாபிக் அனுப்புறேன். உங்க சர்க்கிள்ல ஃபேக்கல்டிஸ்க்கும் நீங்க அனுப்பிச்சுடுங்க சார். மற்ற காலேஜஸ்லயும் நீங்க அனுப்பிச்சுடுங்க சார் நீங்க. ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். யா, பாய். ஸோ பேசியாச்சு. பழனிமா, சாரி, சீருமா, இந்த நேரம் நம்ம ஒரு 4 காலேஜேஷன் பண்ணியிருந்துக்கலாம். ஹெச்ஓடி கிடையாது இவர். இவர் வந்து ப்ரொஃபஸர்.
பழனி, சிரஞ்சீவி. சரி, இதுதான் மேட்ரு. நீங்க as an upline you need to call and speak to people. குவாலிட்டி உங்க டவுன்லைன் கிட்ட இருக்க குவாலிட்டி. இப்போ சரி, இப்போ நான் ஒன்று பண்றேன் பாருங்க. இருங்க ஒரே நிமிஷம். ப்ரொஃபசர் பழனி சிரஞ்சீவி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. சரி, இது நான் ஜூலைன்னு கூட போடல. ஏன் சொல்லுங்க? ப்ரொஃபசர் எல்லாத்தையும் நான் ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துட்டேன். நான் ஆல் த ஹெச்ஓடிஸ் ஒரு கேட்டகரி, ஆல் த ப்ரொஃபசர்ஸ் ஒரு கேட்டகரி, ஆல் த காலேஜ் செக்ரட்டரி ஒரு கேட்டகரி, ஆல் த காலேஜ் பிரின்சிபல் ஒரு கேட்டகரி. ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்டா ஐ ஹாவ் அ ப்ராட்காஸ்ட். ஸோ நான் வந்து ஏதோ ஒரு லைஃப் ஸ்கில் வீடியோ ட்ரை பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ப்ரொஃபஸர் குரூப் கன்ஃபரன்ஸ் உடனே 4 ப்ரொஃபஸர் ஃபோன் பண்ணுவாங்க. சார் உங்க டேட் வேணும் சார், என்னைக்கு சார் செஷன் பண்ணலாம். மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் மைண்ட் இஸ் அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட். நீங்க அவங்க பார்வையிலே இருக்கணும். பார்வையிலே இல்லைன்னா அவங்க மைண்ட்ல இருந்து நீங்க வெளில போயிடுவீங்க. இந்த வாரம் எவன் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறானோ அவனுக்கு தான் காலேஜ் செஷன் கிடைக்கும். இப்போ இவர் இருக்காருல்ல, இவரு இப்போ இவரு என்னோட ஸ்டேட்டஸ் பார்ப்பாரு. இவரு என்னோட கிளைண்டா மாறலாம். அத சிரஞ்சீவி கிளைண்டா மாறலாம். இவரு எனக்கு இவரோட ஃப்ரெண்ட் நம்பர் அனுப்புறாரு. இப்ப நான் ஒரு கால் பண்ணேன். அது எப்படி ரிப்பிள் எஃபெக்ட் ஆகுது பாருங்க. அவரு ஒரு ஃப்ரெண்ட் நம்பர் அனுப்புறாரு. அவரு தான் இந்த டாக் ஷோ. இந்த காலேஜஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து NAC இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா AICTE எல்லாம் இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய சர்க்குலர் வந்துரும். எனக்கு நேத்து கூட ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க பண்ணாரி அம்மன்ல இருந்து. அந்த சிலபஸே எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சார் இதுல என்ன டாபிக் நீங்க எடுத்தாலும் வாங்க சார், எங்க காலேஜுக்கு வாங்க. 10,000 ரூபாய் பே பண்றோம். I'll pay you for 10,000 rupees. ப்ளீஸ் கம். கெஞ்சுறாங்க. அவ்வளோ ஃபாலோ அப். நான் வரேன்னு சொல்லியிருக்கேன் நான். ரைட்? ஸோ இப்போ இந்த பழனி சார் ஒரு ஃப்ரெண்ட் அனுப்புவாரு. நம்பர் அனுப்புறாருல, அவரு தலைய பிச்சிட்டு இருப்பாரு. இண்டஸ்ட்ரி ஆளுங்க யாராவது வரமாட்டாங்களா? வந்து பேச மாட்டாங்களா? நம்ம போவோம். ஏன் நம்ம போவோம்? 300 பேர், 400 பேர், 500 ஸ்டூடண்ட்ஸ போய் மீட் பண்ணலாம். அதுல நெறைய பேரு, அதுல 1000 சிரஞ்சீவி இருப்பான். who want to become an entrepreneur. புரிஞ்சா? சரி, இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு நம்ம பிசினஸ பிட்ச் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரொஃபசருக்கு நம்ம ப்ராடக்ட் செஷன பிட்ச் பண்ணியிருக்கேன். ரைட்டா? வேற வேற என்ன வேணும்? வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன கால் வேணும் உங்களுக்கு? யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் இந்த கால் பண்ணா ஓகே சார் எங்களுக்கு. இந்த டிடிஎம்ல உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன்? இத பார்த்து ஏன் பயம்? அம்ஸ்டர். அவரு டாக்டர் மோகன். டாக்டர் மோகன் நம்பர் அனுப்பிச்சிட்டாரு. இப்போ வந்து டாக்டர் மோகனுக்கு நான் வந்து ஒரு ஹாய் அனுப்ப போறேன். சரி, நான் என்ன பண்றேன்? ரூம்ல இருக்கனா இல்லையா? சாரி, ஒரே நிமிஷம் லோட் ஆகுது. இதான் சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். இப்போ நீங்க பேசுறீங்க. இப்போ நீங்க வந்து ஸ்டூடெண்ட். நீங்க டிடிஎம் பண்றீங்க. வேற காலேஜ்ல இருந்து ஒரு பையன் வந்துட்டான். உடனே அவன்கிட்ட கேக்குறீங்க, ஃபேக்கல்டி நம்பர், ஹெச்ஓடி நம்பர்லாம் இருக்கு அவன்கிட்டன்னு கேக்குறீங்க. அவன் இருக்குன்னு சொல்றான். இப்போ உங்களுக்கு 2 சாய்ஸ். அப்ளைனை கனெக்ட் பண்ணி உங்க அப்ளைன் பிளாட்டினம் இல்ல அப்ளைன் பிரான்ஸ்க்கு அந்த நம்பரை வாங்கி கொடுத்து ஃபோன் பண்ணி காலேஜ் செஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரொம்ப சிம்பிள், நீங்களே ஃபோன் பண்ணலாம். யாருக்கு? நீங்க ஸ்டூடெண்ட். ஆனா ஃபேக்கல்டிக்கு ஃபோன் பண்ணலாம். நீங்க ஸ்டூடெண்ட்னு சொல்ல வேணாம். சார் ஐ மீன் ஆண்டர்பிரனர் சார், எப்படி சார் இருக்கீங்க? நான் ஒரு ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தேன். அவர் உங்க நம்பர் கொடுத்தாரு சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ மீன் ஆண்டர்பிரனர். நான் எதுக்கு தெரியுமா சார் ஃபோன் பண்ணேன்? ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா சார்? நான் எதுக்கு தெரியுமா சார் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன்? எனக்கு என்னோட பிரதர் ஒருத்தர் வந்து ஹி டூ ட்ரைனிங்ஸ் இன் காலேஜஸ். ஸோ உங்க காண்டாக்ட் பார்த்தோன்னே ஐ தாட் அவருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்றது பயங்கர பேஷனேட்டா பண்ணுவாரு. ஸோ I'll send his profile. I'll send the topics. அவர் பண்ற டாபிக்ஸ் அனுப்புறேன் சார். பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது நீட் இருந்தால் லெட் மீ நோ சார். சேவ் மை நம்பர். ஐ அன் ஆண்டர்பிரனர். Nobody can find out that you are a student through your voice call. This comes by practice.
திஸ் கம்ஸ் வித் பிராக்டிஸ். உலகம் பூரா லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பான்சரிங் த பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ், ஸ்டூடெண்ட் ஸ்பான்சரிங் த சிஇஓ ஆஃப் அ கம்பெனி. பிசினஸ், இந்த பிசினஸ்ல என்ன ஆயிட போகுது? வாட்ஸ் அ பிக் டீல்? அதுதான் இப்ப சொல்றேன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ப்ரொஃபசர் கிட்ட இப்படிதான் பேசணும். நீங்க ஸ்டூடெண்ட் போய் சொல்லிட்டுலாம் இருக்க வேணாம். இதான் பேசுங்க. ஐம் அன் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எதுவுமே போய் சொல்லல. நீங்க ஆண்டர்பிரினர் தானே? ஆண்டர்பிரினர், அவ்வளவுதான், சிம்பிள். ஐம் அன் ஆண்டர்பிரினர் சார், ஐ ரன் அ பிசினஸ். ஒன் ஆஃப் மை பிரதர், he got 20 years of experience. அவர் வந்து ஒரு 15 வருஷமா காலேஜஸ்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ரைட்டா? சரி. வேற ஏதாவது காம்ப்ளிகேட்டடா ஏதாவது டிடிஎம் இருக்கா? அந்த டிடிஎம்ல உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். டிடிஎம்ல எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன் அப்படின்னு இருந்தா எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். எதுக்கும் ஹேண்ட் ரைஸ் இது ஒரு ஒரு 10 மினிமம் ஒரு 10 கால் டிடிஎம் போகாம. ஹலோ, ஐசியூல இருந்து பேசுறேன் சார். நீங்க யாரு? யாருங்க? இல்லம்மா, ராங் நம்பர். சரி, ஏதோ ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏதோ ஐசியூல இருந்து பேசுறோம், யாரோட அட்டெண்டடா கேட்டாங்க. ஏதோ நர்ஸ் பேசுது. மேபி இது அது ஒரு ஃபோன் நம்பரா இருக்கலாம். ஐ கேன் சேவ் திஸ் நம்பர். நாளைக்கு ஃபோன் அடிச்சு, மேம் நீங்க நர்ஸ் தானே, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஃப்ரீ டைம்ல பண்ணுவீங்களா கேட்கலாம். ஒய் நாட்? நம்பர்னு எங்க இருந்தாலும் அடிக்கலாம், அடிச்சு யார்ட்ட வேணா பேசலாம். மணி 1 hour ஆயிடுச்சு. என்ன சொல்றேன்னு, இஃப் யூ ஆர் ரியலி சீரியஸ் அபவுட் டேக்கிங் அப் திஸ் பிசினஸ் as a career, நான் இந்த பிசினஸ்ல இருந்து ₹1,00,000 சம்பாதிக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஏர்லியா ரிட்டையர் ஆகணும். நான் வந்து ஏர்லியா ரிட்டையர் ஆகணும். நான் வந்து ஒரு அசட் பேஸ்ட் இன்கம்குள்ள போகணும். அப்படியெல்லாம் உங்க நெஞ்சில ஒரு ஓரத்துல ஒரு சின்ன ஆசை இருந்தால் கூட 2 மணி நேரம் டைம் எடுத்து உட்கார்ந்து இந்த கால்ஸ் நீங்க பண்ற வரைக்கும் ஒரு இன்ச் கூட மூவ் ஆகாது. இன்னைக்கு ஐநோ இந்த கால்ல இருக்க நிறைய பேர் இன்னைக்கே போதண்டா சாமியின் கடையை மூட்டு போயிடுவீங்க. பட் ஆஸ் அ மென்டர், ஆஸ் அன் அப்ளைன், ரியாலிட்டியை சொல்றது என்னோட கடமை. சும்மா இல்ல. அவன் வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்றாரு, 2 வருஷம் நோ ஃபேமிலி, நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ பார்ட்டி, நத்திங். 2 years ஐ ஹவ் ஸ்பெண்ட் மை லைஃப் ஃபார் கூலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 years. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டர். மகேஷ் பாபு வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட பையன். அவரே ஒரு சூப்பர் ஸ்டார், ரைட்டா? ராஜமௌலி படத்துல நடிக்கிறாரு. பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சிட்டார். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து முடியணும்னா டிசிப்ளின்டா, வெறித்தனமா ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தே ஆகணும். Got it? இப்போ இந்த ப்ரொஃபஸர்கிட்ட பேசுறதோ, இல்ல ஒரு பிசினஸ் மேன்ட்ட பேசுறதோ, இல்ல ப்ராடக்ட் பிச்சிங் பண்றதோ, இல்ல டிடிஎம் பண்றதோ, டீம்ல நம்பர்ஸ் 20 நம்பர் வாங்குறதோ, இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பேசுறதோ, இது எல்லாமே எப்போ உங்களுக்கு உங்களோட வேர்ட்ஸ், உங்களோட மாடுலேஷன், உங்களோட கான்ஃபிடன்ஸ், இதெல்லாம் எப்போ வந்து பியூரிஃபை ஆகும்னா ப்ராக்டிஸ். இந்த 10 கால் பண்ண சொல்லிட்டாரு. கரெக்டா 10 கால். அப்பா 10 கால் முடிச்சிட்டேன். 10 கால் 1/2 மணி நேரத்தை முடிச்சுப்பீங்க. அப்போ ரிமைனிங் இருக்கு 1.5 மணி நேரம். 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் உட்காந்து அடிக்க வேண்டியதானே? மைண்ட் ஃபுல்லா உட்காந்து அடிக்க வேண்டியதானே? வாட் அ பிக் டீல். எண்ட் ஆஃப் தி டே யார் நல்லா இருக்க போறா? ஹூஸ் கோயிங் டு மேக் மணி? புரியுதா? இது வந்து இன்னொன்னு சொல்றேன். இந்த வேலைய புடிச்சு பண்ணணும்.
இத வந்து அப்படியே வந்து கஷ்டப்பட்டு அப்படியே என்ஜாய் த ப்ராசஸ். யூ ஆர் அ சிஇஓ, யூ ஆர் அ ஹெச்ஆர், யூ ரன் யூ ஆர் காலிங் பீப்புள் ஃபார் இன்டர்வியூ, யூ கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. வெரி ஃபியூ பீப்புள் இன் திஸ் வேர்ல்டு கேன் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு பிளெஸிங் கொடுத்துக்கிறாரு. அப்ப ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி மனசார அப்படி பண்ணணும். அப்படியே பண்ண சொல்லிட்டாங்கப்பா. இங்க ஒரு காலு, அங்க ஒரு சேத்துல ஒரு காலு, வீட்ல ஒரு காலு, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஐ லவ் டூயிங் திஸ் ஒர்க். ஆக்சுவலா இன்னைக்கு நான் ஸ்டேட்டஸ் போட்டோன்னே இன்னைக்கு நான் வெளிலலாம் போயிட்டு செம்ம வெயில் வேற. வெளிலலாம் போயிட்டு மத்தியானம் தான் வந்தேன். செம்ம வெயில். ஸோ வந்து அந்த மெசேஜ் போட்டேன். இந்த மாதிரி ஒர்க் ஷாப் பண்ண போறேன். ஆக்சுவலா கேட்டாங்க, டயர்டா தானே இருக்க, எதுக்கு ஒர்க் ஷாப் பண்ண? இல்ல பசங்களை ஒர்க் ஷாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஐ வாண்ட் டூ இட். ஆக்சுவலா சொன்னா 8 o'clock பிளாட்டினம்ஸ் வராங்க. வந்தாங்கன்னா மைண்ட் திருப்பி ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் ஆயிட்டுனா 12 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்பீங்க. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்ல நீனு அப்படின்னு சொன்னா, ஐ டோல்ட் ஹிம், நோ நோ, திஸ் இஸ், என் பசங்க வெயிட் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் ஆச்சு ஒர்க் ஷாப் பண்ணி, ஐ வாண்ட் டூ இட். இந்த காலில் ஒருத்தர் முடிவு எடுத்து அந்த 2 மணி நேரம் உட்காந்து கரெக்டா அந்த மைண்ட்ஃபுல்லா அந்த கால்ஸ் பண்ணி மைண்ட்ஃபுல்லா தூக்கி ஆளுங்களை உள்ள எஸ்எம்டபிள்யூல உள்ள போட்டு, இதுல ஒரு நீங்க எஸ்எம்டபிள்யூ யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஆல் யூ நீட் டு யூஸ் தட் எஸ்எம்டபிள்யூ, ரைட்? சரி, இப்போ வந்து இப்போ நான் என்ன, சரி, இதெல்லாம் தான் ஐ வாண்ட் டு ஆட். இவர் அமிச்சிட்டாரு, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர். நான் உங்களுக்கு ப்ராப்ளி நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டிட்டு நான் வைண்ட் அப் பண்ணிடுறேன். ப்ராப்ளி வில் டூ அனதர் கால். உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் லெட் மீ நோ. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிட்டு என் மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கே டிஃப்ரெண்டாக இருக்கு. சரி, நோ வரிஸ். ஷேர் பண்ணிட்டேன். பாருங்க, பழனி, சிரஞ்சீவி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ரைட்டா? இப்போ இவர் டாக்டர் மோகன் நம்பர் அமிச்சிட்டாரு, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர். டடடாய், ஹாய் சார். இப்போ இவருக்கு என்ன சொல்லணும்? பழனி சார் ரெஃபர்டு யூ. ஆக்சுவலாக நான் வாய்ஸ் நோட் அனுப்பணும். வாய்ஸ் நோட்டுக்கு இது இல்லை, இப்போ வாய்ஸ் நோட் அனுப்ப முடியாது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பழனி சாருக்கு என்னோட ப்ரொஃபைல் அனுப்புகிறேன். என்னோட ப்ரொஃபைல், லேட்டஸ்ட் ப்ரொஃபைல், என்னோட லேட்டஸ்ட் ப்ரொஃபைல் அமிச்சாச்சு. இப்போ குயிக் ரிப்ளைல நான் பண்ற டாபிக்ஸ் அமிச்சாச்சு. இப்போ நான் என்ன சொல்லணும், ப்ளீஸ் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் who are into colleges, ரைட்டா? இப்போ இவர் பேர் என்ன, மோகன் இல்லையா? மோகன் தானே அனுப்பிச்சாரு. மோகன். சரியா? இப்போ இவர் சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணணும்? இவர் தான் ஹெச்ஓடி மோகன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சிரஞ்சீவி. அவ்வளோதான், சேவ்டு. இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் பேசுறப்போ இவங்களுக்கு வந்து பசங்க இருக்காங்களா, என்ன வேலை பார்க்குறாங்க. நான் வந்து நேற்று ஒரு காலேஜுக்கு போனேன், ஒரு ஹெச்ஓடி மீட் பண்ணேன். அவங்க பேர் வந்து பிரதீபா, டிஜி வைஷ்ணவா, டிஜி வைஷ்ணவா பிரதீபா ஜார்ஜ். நான் பண்ணிட்டு பையன் பேர் வந்து டேவிட், இன்னொரு பையன் வந்து கெவின். அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்போ பேசுறப்போ இல்லை 1 இயர்க்கு அப்புறம் பேசுறப்போ ஐ காலர் அண்ட் சே, மேம் டேவிட் என்ன ஒர்க் போயிட்டாரா, கெவின் என்ன காலேஜ் முடிச்சிட்டாரா? அப்போ அவங்க சொல்லுவாங்க, பையன் வந்து ஐஐடிக்கு பண்ணிருக்கான். நான் வந்து நேற்று வந்து
நேற்று ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணேன். ப்ளஷர் இஸ் மைண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் கேவ் யூ வண்டர்ஃபுல் ஃபீட்பேக். தேங்க்யூ ஸோ மச். உடனே நான் வந்து என்னோட இதெல்லாம் அனுப்பிச்சிட்டேன். அப்போ நான் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தேன். அப்போ வந்து ஐ திங்க் வி வில் டெஃபினெட்லி ஹேவ் பை நெக்ஸ்ட் மந்த். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பசங்க பேர் கேட்டிருந்தேன்னா அதுக்கு வந்து வாட் அ மெமரி. ஐ டோல்ட் அபவுட் யுவர் அவர் ஒண்டர்ஃபுல் ரிசோர்ஸ் பர்சன் டு தெம். ஷோர் ஐ வில் ஷேர் இட் வித் தெம் ஒன்ஸ் ஐ ரீச் ஹோம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, மேம் என்னோட இன்ஸ்டாகிராம், என்னோட ஃபேஸ்புக், என்னோட யூடியூபை உங்கள் பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். மேம் வந்து அவங்க வந்து ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு வேலை பார்த்தோம்னா அந்த வேலை கன்சாலிடேட் ஆகணும். அந்த வேலை என்ன ஆகணும்? கன்சாலிடேட் ஆகணும். சும்மா பார்த்த வேலையே பார்த்துட்டு இருக்க கூடாது. வாட்? சரி, 8:10 ஆயிடுச்சு. சரி, இந்த T20 போறதுல எனி டவுட்ஸ் இருக்கா? திவ்யா கார்த்திக் கேம் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். யாருக்கா டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. குயிக் ரேபிட் ரவுண்ட் கொஸ்டின்ஸ். எனி நான் உங்களுக்கு இதெல்லாம் டவுட் இருக்கும் நானே மனசுல வரதெல்லாம் சொல்லிருக்கேன். பட் உங்களுக்கு திவ்யா கேம், காவியா, சரவணன் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். அண்ணா இப்ப வந்து Yes, ma'am. நிறைய பேருக்கு டிடிஎம் பண்றப்ப நிறைய பேர் ஒர்க் Okay. ஃப்ரம் ஹோம் ஜாயின் பண்ணிட்டே அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நான் குரூப்ல ஜாயினே பண்ணல அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகே. அவங்களாம் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்? இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணிட்டாலுமே அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, டக்குன்னு ஒரே வார்த்தையில இன்ட்ரெஸ்ட் இல்ல, நெக்ஸ்ட் வந்து ஒண்ணு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நிறைய பேர் பதிலே சொல்லாம வச்சிருவாங்கண்ணா. அவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணும்? அவங்ககிட்ட திரும்ப எப்படி அவங்ககிட்ட பேசுறதுண்ணா? சரி, திருப்பி நீ அவங்கள்ட்ட இருந்து பேச வேண்டாம். நீங்க வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சு வாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப்ல வரபடி வரட்டும், நீங்க பேசுறபடி பேசுங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க அந்த பேசுறீங்கல்ல, எக்ஸாக்டா என்ன பேசுறீங்கன்றதும் எனக்கு சொல்லுங்க. என்ன மாதிரி மாடுலேஷன்ல, ஒரு ரொம்ப ரொம்ப சேல்ஸ் பிச் மாதிரி பண்றீங்களா? என்ன எக்ஸாக்டா என்ன சொல்லுவீங்க அவங்கள்ட்ட, எவ்வளவு நேரம் பேசுவீங்க, என்ன சொல்வீங்கன்றதும் எனக்கு சொல்லுங்க நீங்க. ஏன்னா அதுல ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னா கரெக்ட் பண்ணணும். மோரோவர் நீங்க வந்து யாரெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்களோ அவங்கள்ட்ட ஒர்க் ஃப்ரம் குரூப் வைக்க சொல்லுங்க. அது இல்லாம குவாலிட்டியா, ஆம்பிஷியஸா ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி யோசிச்சு எனக்கு 20 நம்பர் தான் சொல்லி வாங்கிருங்க. வாங்கிட்டு யூ கேன் கால் தேம். இந்த மாதிரி நான் கெத்தா பேசுங்க. ரைட்டா? நான் வந்து பிசினஸ் பண்றேன், ஐம் அன் ஆண்டர்பிரனர். நீங்க வந்து நான் ஹோம் மேக்கர் பண்றேன், சைட்ல பண்ணிட்டு இருக்கேன், யாருமே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாருமே ஐ எம் அ ஃபுல் டைம் ஆண்டர்பிரனர்னு பேசுங்க. நான் வந்து ரன் மை ஓன் பிசினஸ். அப்படி பேசுங்க. அப்படி பேசி பழங்க. ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஹோம் மேக்கரா இருக்கட்டும், நீங்க யாரா வேணா இருக்கட்டும், நீங்க யாருக்கிட்ட உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாலும், மை நேம் இஸ் திஸ், ஐ எம் அன் ஆண்டர்பிரனர், ஐ ரன் அ பிசினஸ், ஐ ரன் அ டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி, மை போர்ட்ஃபோலியோ இஸ் இன்டு நியூட்ரிஷன். அப்படி ரைட்டா? ஸோ வந்து அந்த மாதிரி நம்பர் வாங்கி ஒர்க் பண்ணுங்க. இந்த குரூப்ல வரவங்களுக்கு எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, சில பேர் அப்படி சொல்லுவாங்க. அப்படி பண்றவங்களை இக்னோர் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து பண்ண முடியும். மேபி அவங்க நம்பர் இருக்குன்னா அவங்க வந்து இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சிட்டாங்கன்னா ப்ராப்ளி நெக்ஸ்ட் டே ஃபோன் அடிச்சு, இல்லை ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஃபோன் அடிச்சு, நான் உங்களுக்கு ஆமேக்காக தான் ஃபோன் பண்ணேன், உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னா என் நம்பர் சேவ் பண்ணிக்கங்க, உங்களுக்கு வேணும்னா எனக்கு சொல்லுங்க, நான் ப்ராடக்ட் சப்ளை பண்றேன்னு கூட டைரக்டா பிச்சின் பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப நிறைய உங்களுக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஹிட் ரேட் வரலன்னா யூ லெட் அஸ் நோ. நீங்க என்ன பேசுறீங்கன்றத நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். அதனாலதான் இந்த பிசினஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளைன் ஏதோ சொல்லி கொடுக்குறாரு, நீங்க எல்லாம் போய் வேலை பாக்குறீங்க இல்லையா, அந்த என்ன வேலை பாக்குறீங்கன்றத அப்ளைனுக்கு சொல்லிட்டே இருக்கணும். சார் நான் இது பண்றேன், இப்படிதான் சொல்றேன், இதான் நான் என்னோட கால் ரெக்கார்டிங், இதுதான் நான் வந்து என்னோட வாய்ஸ் நோட்டு, இப்படிதான் பண்றேன் அப்படின்றது சொன்னாதான் நீங்க வந்து வேலை பார்த்துட்டே வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு லீக்கேஜ் இருக்கும். அந்த லீக்கேஜ் உங்களுக்கு தெரியாது, அப்ளைனுக்கு தெரியும். ரைட்? ஆஃப்டர் 20 years we are still learning. இன்னும் நாங்க கத்துட்டு தான் இருக்கோம். நீங்களும் அந்த இந்த எங்களோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எங்களால சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இதை இப்படி மாத்துங்க, இதை இப்படி மாத்துங்கன்னு சொல்லி அதுதான் சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூமா. திவ்யா கேம், நீங்க வந்து தெரியாம அட்ரஸ் பண்ணிக்கீங்களா, இல்ல ஏதாவது டவுட்டா? வேற யாருக்கும் எது கொஸ்டின்ஸ் இருக்கா?
ப்ரோ கேக்குதா? கேக்குது சிஸ்டர், ஹை ப்ரோ. சொல்லுங்க. யா. ப்ரோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப்ல வந்துட்டு இப்போ நம்ம எல்லாம் இருக்கிற கான்டாக்ட்ஸ் அதுவும் நம்ம இன்க்ளூட் பண்றோம். பண்ணிட்டு நம்பர் சேவ் பண்றது சேலஞ்சிங்கா இருக்கு. லைக் ஒரு 2 கேட்சியான வேர்ட் சொல்லுங்க. இந்த நம்பர் அவங்க சேவ் பண்ணிடணும் நம்ம நம்பரை. அப்பதான் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வியூவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். எது ஸோ ஒர்க் அந்த ஃப்ரம் ஹோம் கேட்சியான குரூப்ல வேர்ட். ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பேசுறப்போ உங்க நம்பர் அவங்க சேவ் பண்ண மாட்டாங்களா? யா ப்ரோ, இப்போ நம்ம டிடிஎம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்டா ம். வந்து இது மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், நோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பேசி முடிச்சுட்டு ம். தேங்க்ஸ் ஃபார் கனெக்டிங், சேவ் மை நம்பர் அண்ட் ஸ்டே கனெக்டட் தான் சொல்லுவேன் நான். ம். ஸோ அதுல சில கேண்டிடேட்ஸ் வந்து சேவ் பண்றாங்க, சில கேண்டிடேட்ஸ் வந்து சேவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஏதாவது கேட்சி வேர்ட் சேவ் பண்ற மாதிரி இருந்தா பெட்டரா நீங்க இருக்கும். இப்படி ஸோ கேளுங்க, தட்ஸ் நீங்க இன்ஸ்டாகிராம் இருக்கீங்களா, ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா, நம்ம அதுவும் கனெக்ட் ஆயிடுவோம் அப்படி சொல்லிட்டு அது சொல்லுங்க. வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள வந்து இப்ப லெட் சப்போஸ் இன்னைக்கு நீங்க 10 டிடிஎம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே ஜூலைல பண்றீங்கன்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் போட்டு ஒரு ஹாய் அனுப்புங்க. ஹாய் யா அனுப்புறப்போ உங்களுக்கே எஸ். தெரியும் அவங்க சேவ் பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியும் நம்மளுக்கு. ஆமா ப்ரோ, அப்போ ஆமா ப்ரோ. அவங்கள்ட்ட போய் ப்ரோ இன்னும் நீங்க நம்பர் சேவ் பண்ணல ப்ரோ, நம்பர் சேவ் பண்ணிக்கங்க, லெட் அஸ் பி இன் டச் அப்படின்னு சொல்லிங்க. அது மீறியும் அவன் நம்பர் சேவ் பண்ணா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இன்னும் நம்பர் சேவ் பண்ணாம எக்கச்சக்க பேர் இருக்காங்க. யா ப்ரோ, யா. நிறைய So பேர் அது டிடிஎம் பண்றேன் நானு. பட் கான்டாக்ட் சேவிங் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அப்புறம் மறுபடியும் நான் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணி அதுல போய் நான் கண்டுபிடிக்கணும் யார் யாரையும் நம்பர் சேவ் பண்ணிருக்கா. சேவ் சேவ் பண்ணாத பண்றாங்க. நம்பருக்கு தனியா நான் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் பண்ணி வச்சு திருப்பி கால் பண்ணி மறுபடியும் இன்னொரு டிடிஎம் பண்றேன் நான். ஸோ அப்படிதான் நம்பர் சேவ் ஆகுது. நம்மளுக்கு இந்த கால்ல இருக்க எல்லாருக்குமே யூ கைஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் என்னன்னா, நம்மளுக்கு நிறைய எல்லாம் வேணாம், குவாலிட்டியா சில பேர். அந்த நம்மளுக்கு வந்து நிறைய பேரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? we need quality 20 people who can duplicate. அந்த 20 பேரு ஆளுக்கு 200 பேர் கொண்டு வரணும். அப்படி சோ சில பேர் நம்பர் சேவ் பண்ணலன்னா ஒன்றும் நம்ம சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து எண்ணெயை தடவிட்டு ஒட்டுற மண்ணு ஒட்டிக்கிறது ஒட்டிக்கொன்ற மாதிரி நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம். கொஸ்டின் என்னன்னா, நம்ம அந்த 2 மணி நேரம் இறங்கி ஃபோக்கஸ்டா 2 மணி நேரம் டீம் பில்டிங்கான வேலையை பார்க்கறோமா இல்லையான்றது தான் கொஸ்டின். மற்றதெல்லாம் இது அதெல்லாம் நடக்கும். பட் அதெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு சில பேர் வருவாங்க, அவங்க they'll take over big time. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, டைம் இஸ் அப், நான் முடிச்சிடுறேன். வில் கேட்ச் அப் என்ன சண்டே மார்னிங். நான் ஆஸ் ஆஃப் நவ் எந்த வேலையும் இல்லை எனக்கு. நான் வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், சண்டே மார்னிங் ஒரு ரீட்டைல் ஒர்க் ஷாப் பண்ணுவோம். பட் இதை வந்து நீங்க நீச்சல் அடிப்பது எப்படி அப்படின்னு நீங்க 1000 ட்ரைனிங் அட்டன் பண்ணாலும், ஆன்லைன்ல 1000 புக்கு படிச்சாலும், 1000 கேஸ் ஸ்டடி கேட்டாலும், நீங்க தண்ணிக்குள்ள இறங்குற வரைக்கும் உங்களால நீச்சல் அடிக்க முடியாது. நான் இந்த செஷன் எத்தனையோ முறை பண்ணியிருக்கேன். ரைட், ஜூம் ஆரம்பிச்ச காலத்துல ஜூம் ஓனர் கூட இவ்வளவு ட்ரைனிங் பண்ணதில்ல, நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்க பார்த்துட்டே வரீங்க, சதீஷ் இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனா அன்லெஸ் அன்டில் நீங்க முடிவெடுத்து இறங்கி வேலை பார்க்குற வரைக்கும் எந்த மாற்றமும் நடக்காது. அந்த தெளிவான உண்மையை புரிந்து கொள்ளவும் ப்ளீஸ். அண்ட் அதாவது இந்த மீட்டிங்கே வராம வெளில சுத்திட்டு இருக்கிறான்ல, அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. நிம்மதியா இருப்பான், ஜாலியா போவான், அங்க போவான், இங்க போவான், வந்து புலம்புவான், தம் அடிப்பான், சரக்கு அடிப்பான், அப்படியே இருப்பான், ஏதோ ஒன்று சாப்பிடுவான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்படியே இருப்பான். அவனை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. ரைட்டா? இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வேலை பார்க்காம இருக்கிறீங்கல்ல, அது ரொம்ப டார்ச்சரான ஒரு ஃபேஸ். ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டு பி இன் தட் ஃபேஸ். இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் மீட்டிங்ஸ் எல்லாம் ரெகுலர் அட்டன் பண்ணிட்டு இந்த வேலை தான் பார்க்கணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை பார்க்காம தள்ளி போடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அது நீங்க இந்த டிடிஎம் பண்ண தெரியும், இதை பண்ண தெரியும், இது பண்ண தெரியும், எல்லாம் பண்ண தெரியும், ஆனா நான் பண்ண மாட்டேன், பண்ணல அப்படின்னு இருக்கிறத விட பிளாட்டினம் போறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பிசினஸ்ல. உங்களுக்கு அது புரியுதான்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத விட எக்ஸசைஸ் பண்றது ஈஸி. எஸ் ஆர் நோ?
சர்ஜரி பண்ணிக்கிறத விட வாக்கிங் போறது ஈஸி. அதுதான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ ஐ ஹோப் இந்த கால்ல இருக்க 50 பேருமாவது ஒரு உங்களுக்கு மூடே இல்லையா, 2 கால் பண்ணீங்கன்னா மூடு வந்துடும். 2 கால் கேன் ரிவர்ஸ் யுவர் மூட். நீங்க சந்தோஷமா இருக்கிறப்ப பாட்டு பாடலாம், சந்தோஷமா இருக்கிறப்ப பாட்டு பாடலாம், பாட்டு பாடி சந்தோஷமா மாறலாம். எது பெட்டர்? நான் சந்தோஷமா இருக்கிறப்ப தான்ப்பா பாட்டு பாடுவேன்னா சந்தோஷத்துக்கு நீங்க வெயிட் பண்ணணும். நான் பாட்டு பாடுறப்பெல்லாம் சந்தோஷமா மாறிடுவேன் அப்படின்னா எப்ப வேணா பாட்டு பாடலாம், எப்ப வேணா சந்தோஷமா மாறிடலாம். உங்களுக்கு எனர்ஜி இல்ல, மைண்ட் இல்ல, நம்ம பிசினஸ் மேல நம்பிக்கை இல்ல, அந்த பிரச்சனையா ஒரு 2 டிடிஎம் பண்ணிடுங்களேன், எனர்ஜி வந்துடும். I can do this session for another 3 hours. I can do calls in front of you for another 3 hours. I have energy. ஏன்? நான் ஒரு 2 கால் பண்ணேன்ல, ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட பேசினேன், ஒரு பிசினஸ் மேன்கிட்ட பேசினேன், எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இட்ஸ் வெரி சிம்பிள். காட் இட்? சரி. ஸோ இதில் ஐம் டன். பாய். இட்ஸ் ஒர்த் டூயிங் இட் பாய்ஸ் கேர்ள்ஸ், ஒர்த் டூயிங் இட். சரியா? பாய், டேக் கேர்.